இந்த பிரியாணி குழந்தைகள்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப காரம் இருக்காது, நல்லா இருக்கும், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள். அனைவருக்கும் வணக்கம். எஸ்போர்ட் தமிழ் சேனல், உங்கள் சேகர். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, வெஜிடபிள் பிரியாணி. செம்ம டேஸ்ட்டாக, வெரி ஈஸியாக, நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். சமைக்கிறோம், ருசிக்கிறோம், வாங்க. இப்போ தேவையான பொருளெல்லாம் பார்க்குறோம். நம்ம சமைக்கிறப்போ ஃபுல்லாக பார்க்கலாம். நான் இப்போ அடுப்பை பற்ற வச்சுக்கிட்டேன். 100 சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துக்கிறேன். சரிங்களா? இப்போ பட்டை, கிராம்பு, ஏலக்காய், 2 அன்னாசிப்பூ, அரை கிராம்பு சேர்த்துக்கிறேன். ஏன்னா அரைகிலோ ரைஸு தான். இந்த ஆயில் லைட்டாக சூடு இருக்கிறப்ப லைட்டாக பரட்டி விட்டு வெங்காயத்தை சேர்த்துக்கிறோம். சரிங்களா? இல்லைன்னா கிராம்பு வெடிக்கும். இப்போ நான் 200 வெங்காயம் சேர்த்துக்கிறேன். இந்த வெங்காயத்தை நல்லா பொன்னிறமாக நல்லா கலர் மாறணும், அந்த அளவுக்கு நம்ம எடுத்துக்க போகிறோம். சரிங்களா? அப்படியே 2 நிமிஷம் விட்டு அப்படியே பிரட்டி விட்டுக்கிட்டே இருங்க. அது கலர் மாறும், கோல்டன் கலர் வரணும். சரிங்களா? அது முடிய நம்ம வெயிட் பண்ணி நல்லா வதக்கி விடுங்க. அப்போ தான் பிரியாணியோட டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். சரிங்களா? இப்போ நல்லா வெங்காயம் வெந்துக்கிட்டு இருக்கு. இன்னும் கொஞ்சம் கலர் மாறட்டும். என்ன பண்ணுறோம்னா, இதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறோம். சரிங்களா? கோல்டன் கலர் வந்துடுச்சு. நான் என்ன செய்கிறேன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பெரிய ஸ்பூனால் 2 ஸ்பூன் போட்டுங்க. சரிங்களா? 2 ஸ்பூன் போட்டுங்க, கரெக்டாக வரும் கலரு. அந்த வெங்காயம் கோல்டன் கலர் வந்தது நறுக்கம்தான் நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கணும். நல்லா வேகட்டும். இப்போ என்ன பண்ணுறோம்னா, மல்லி, கொத்தமல்லி, புதினாவை இது கூட சேர்த்துக்கிறோம். இந்த பூண்டு வாசனை, இஞ்சி வாசனை கொஞ்சம் போட்டோம். பாருங்க, ஒரு கைப்பிடி மல்லி, கொத்தமல்லி அப்படியே ஒரு கைக்கு அடங்குற மாதிரி போட்டுங்க. அவ்வளோதான். இதை நல்லா இந்த ஆயிலோட நல்லா வேகட்டும். இது போட்டது மாதிரி இருக்கும். தக்காளி சேர்த்துக்கிறோம். சரிங்களா? இப்போ 200 தக்காளி நான் வெட்டி வச்சுக்கிறேன். அரை கிலோ ரைஸுக்கு 200 தக்காளி இதையும் இதில் சேர்த்துங்க. இப்போ என்ன பண்ணுறோன்னா, உப்பு போட்டுக்கிறோம். தேவையான உப்பு கொஞ்சம் கரிக்கிற மாதிரி இருக்கணும். சரிங்களா? பாருங்கள், நான் இவ்வளவு உப்பு போட்டுக்கிறேன். அப்புறம் செக் பண்ணிக்கலாம். சரிங்களா? செக் பண்ணிவிட்டு போட்டுக்கலாம். நல்லா எழுதிட்டோம். நல்லா மசிஞ்சு வரட்டும். தக்காளியெல்லாம் நல்லா கரையிட்டோம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். நான் 4 பச்சை மிளகாய் கீரி வச்சுக்கிறேன். இது கூட சேர்த்துக்கிறோம். ஏன்னா நம்ம சில்லி பவுட்ரு சேர்க்கறதில்ல, மிளகாத்தூள் சேர்க்க போகிறதில்ல. அதனால் இந்த பச்சை மிளகாய் காரம் மட்டும்தான். அப்போ தான் குழந்தையெல்லாம் கொஞ்சம் விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப காரமாக சேர்த்துக்க வேண்டாம். சரிங்களா? இதோட நல்லா இன்னும் கொஞ்சம் மசிஞ்சு வரட்டும். நான் கொஞ்சம் போல் பிரியாணி மசாலா சேர்த்துக்கிறேன். சரிங்களா? இந்த மசாலாவையும் இதோட நல்லா பரட்டி விடுங்க. சரிங்களா? நல்லா தக்காளி கரைஞ்சது மறுக்கும் நம்ம காய்கறி போட்டுக்கிறோம். சரிங்களா? இன்னும் கொஞ்சம் இருக்கட்டும். இப்போ என்ன பண்ணுறேன், பச்சை பட்டாணியை இதோட சேர்த்துக்கிறேன். சரிங்களா? பீன்ஸு, உருளைக்கிழங்கு இதோட சேர்த்துக்கிறேன். மசாலாவோட இருக்கட்டும். இப்போ கேரட்டை சேர்த்துக்கிறேன். நல்லா பிரட்டி விடுங்க. இப்போ இதோட நல்லா பிரட்டி விட்டுட்டு கொஞ்சம் அப்படியே இருக்கட்டும். சரிங்களா? நான் என்ன பண்ண போகிறேன்னா, இதுக்கு 100 தயிர் சேர்த்துக்கிறேன். சரிங்களா? நல்லா கெட்டி தயிர் 100 தயிர் சேர்த்துங்க, போதும். நல்லா பிரட்டி விடுங்க.
இந்த தயிரை எல்லாம் அந்த மசாலாவோட திரட்டிட்டு இப்போ என்ன பண்ணுறோம்னா லெமன் சாறு நான் ஆஃப் லெமன் எடுத்து வச்சுக்கிறேன். இதோட இந்த லெமனை சேர்த்துக்கிறேன். நான் ஆஃப் லெமன் எடுத்து வச்சுக்கிறேன். இந்த லெமனை இதோட சேர்த்துங்க. கண்டிப்பாக வெஜிடபிள் பிரியாணிக்கு லெமன் சேர்த்துக்கணும். அப்படியே கொஞ்சம் பரட்டி விடுங்க. சரிங்களா? ஒரு கொதி வரட்டும். இப்போ நம்ம அரிசி சேர்த்துக்க போகிறோம். சரிங்களா? லெமனை சேர்த்துக்கிட்டோம். ஒரு கொதி வந்ததும் இப்போ என்ன பண்ணுறோம்னா இதோட ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறோம். இதோட என்ன செய்கிறோம்னா கொதிக்கிறத விட ஒரு டீஸ்பூனு டேபிள் ஸ்பூனு பெரிய ஸ்பூனால் ஒரு ஸ்பூனு சேர்த்துங்க. அந்த நெய்யை இதோட கிளறி விட்டுங்க. உப்பு நம்ம அரிசி சேர்த்துக்கிறோம். நான் அரை கிலோ அரிசி ஊற வச்சு வச்சுக்கிறேன். இதோட சேர்த்துக்கிறேன். அரிசி போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். நம்ம எந்த கப்பால் அரிசி எடுத்தோமோ நான் 2 கப்பு அரிசி எடுத்துக்கிட்டேன். இந்த கப்பால் 3 கப்பு தண்ணி எடுத்துங்க. 3 கப்பு இதுக்கு நான் ஊற்றிக்கிட்டேன். போதும். நல்லா மெல்லமாக அப்படி கிளறி விட்டுங்க. 2 விசில் விட்டுக்கிறோம். சரிங்களா? 2 விசில் விட்டு நம்ம பிரியாணி ரெடி ஆகிடும். சரிங்களா? இப்போ இது மூடி போடுறோம். சரிங்களா? இங்கே கரெக்டாக உப்பு செக் பண்ணிங்க. கொஞ்சம் கரிக்கிற மாதிரி இருக்கணும். அதனால் ரொம்ப இல்லை, கொஞ்சம் கரிக்கிற மாதிரி இருக்கணும். சரிங்களா? இப்போ மூடி போட்டுக்கிறேன். நான் மூடி போட்டுக்கிறேன். 2 விசிலு. சரிங்களா? 2 விசில் விட்டு ஓப்பன் பண்ணுங்க. ஒரு 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணுங்க. நல்லா ஏர் எடுத்துக்கிறேன். இப்போ ஏர் போச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம். சரிங்களா? பார்த்தீங்களா எப்படி இருக்கு பாருங்க ரைஸு. அப்படியே ரைஸ் உடையாமல் அப்படியே பரட்டி விடுங்க. சூப்பராக ஆயிடுச்சிங்களா? ரைஸை பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். நான் ஒரு பாத்திரத்துக்கு எடுத்து காட்டுறேன் பாருங்க. நான் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டேன். சாப்பாடை பாருங்கள். இந்த பிரியாணியை பாருங்கள். வெஜிடபிள் பிரியாணி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். நான் எடுத்த மெத்தடே நீங்களும் அதே மாதிரி செய்யுங்க. சரிங்களா? நான் 1/2 கிலோ ரைஸு தான் போட்டுக்கிட்டேன். அதுக்கு தகுந்தபடி நீங்களும் அதில் ஜாமான் கரெக்டாக சொல்லியிருப்பேன். நீங்களும் அதே மாதிரி போட்டு ஃபாலோ பண்ணுங்கள். இந்த பிரியாணி குழந்தைகள்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப காரம் இருக்காது, நல்லா இருக்கும், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள். நீங்களும் இதே மாதிரி இந்த வெஜிடபிள் பிரியாணி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், வேறு லெவலாக இருக்கும். நீங்களும் நான் எடுத்த அளவே எடுங்க. 1/2 கிலோவுக்கு உள்ளது அந்த மெஷர்மெண்ட்டு நான் சொல்லியிருக்கிறேன். அதே மாதிரி எடுத்து சமைச்சு பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். எஸ்போர்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகே, பாய். உங்கள் சேகர்.